இன்றைய தியானம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இன்றைக்கும் கூட கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக இருளிலே நடக்கிற ஜனங்கள், அன்றைக்கு ஏசாயாவின் நாட்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. இந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். 33.5 வருஷம் பூமியிலே வாழ்ந்தார். நமக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் 2ஆம் வருகையை எதிர்நோக்கி அவருடைய மனவாட்டி சபை காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாட்களிலும் இருளிலே அநேக ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்கள் காணவில்லை. பிரியமானவர்களே, அவங்களுக்காக ஜெபிக்கத்தான் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஏசாயா 9:2 நிறைவேறணுமேனு சொல்லி வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம கர்த்தருக்கு பயப்படலாம், அவருடைய சொல்ல நம்ம கேட்டு வாழலாம். ஆனாலும் நமக்குள்ள வெளிச்சம் இல்லாம இருட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கோன்னு சொல்றோமா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை நமக்கு தருகிறார். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நம்பணும், நம்முடைய தேவனை நம்ம சார்ந்து கொள்ளணும். அப்படி சார்ந்து கொண்டா ஏசாயா 9:2 இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி வெளிச்சத்தை காண முடியும். பிரியமானவர்களே, இன்னும் மிக தெளிவா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி மனவாட்டி சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதே வேளையில ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கிற நம்மோடு கூட கர்த்தர் இன்றைக்கு என்ன பேச விரும்புகிறார்? நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எழும்ப வேண்டும். எதெல்லாம் விட்டு எழுமணும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரோ, தூசியை விட்டு எழுமுன்னா எழுமுங்க. உளையான சேற்றில் இருக்கிறீங்களா? எழுமுங்க. பாவத்தில் இருக்கிறீங்களா? அதை விட்டு எழுமுங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கும் பொழுது பிரியமானவர்களே, உங்க வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைலாம் நமக்கு சரி வராது. நான் எங்கே எழும்பி பிரகாசிக்க முடியும்? கர்த்தருடைய மகிமை என் மேலே எங்கே உதிக்க போகுது? என் வெளிச்சத்தின் இடத்துல எங்கே ஜாதிகள் வரப்போகிறாங்க என்று சொல்லி நமக்குள்ள அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வருவான். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து இருளிலே வாழ்கிற உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்பட போகிறது. உங்க வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் கட்டாயம் வரப்போறாங்க. உதிக்கிற உங்க ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வரப்போறாங்க. இது நிறைவேறும் என்று நீங்க விசுவாசிங்க பிரியமானவர்களே. அப்படியே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உங்களுடைய சொல், செயல் எல்லாமே இருளிலே காணப்படுகிற மக்களுக்கு வெளிச்சமாய் உதிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்க ஜெபிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே மாற்றுவார். 107ஆம் சங்கீதம் 10-14 வரைக்கும் உள்ள வசனத்துல சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள்.
தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று சொல்லி, ஒருவேளை நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணிட்டு போகிறாங்களா? நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவங்களை தயவு செய்து அந்த இருளிலிருந்து தூக்கி எடு. வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுவீராக. அந்த காலத்திலிருந்து மரண இருளிலிருந்து அவர்களை நீர்தாமே மீட்டு ரட்சிப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிற ராஜா, இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் இடத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோமே ராஜா. மரண இருளின் தேசத்திலே ஆண்டவரே குடியிருக்கிற எங்கள் ஜனங்கள் மேல் உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்கள், உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள் யாராயிருந்தாலும் தயவு செய்து அவர்களை மரண இருளிலிருந்து, அந்த காலத்திலிருந்து கர்த்தர் நீர் மீட்டெடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே, தயவு செய்து கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் செபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு அந்த காலத்திலிருந்து மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை நீர் அறுத்து உம்முடைய நாம மகிமைக்காக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீர் சேர்த்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.